இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இங்கே நின்றுருக்க? அங்க பாருங்க. நான் சொன்னப்பெல்லாம் தலையில தூக்கி வச்ச ஆனல்ல, இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. நாம உட்காந்து சாப்பிட வேண்டிய டேபிள்ல அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல, தட்டினதுல முடி கலைஞ்சிருச்சு அதான். ஆமா, என்னது இது? பழைய ஹேர் ஸ்டைலா இருக்கு. சாப்பிட்டுட்டு போங்க மாமா. இல்ல, எனக்கு போதும். ஐயோ, சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. இந்த வீட்டுக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கெடுத்துருவாங்க போல இருக்க. இவனெல்லாம் எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். ஏய் சுகரா, மாமா என்னாச்சு மாமா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, சுகுணா எங்க? இங்கதான் இருந்தாங்க மாமா. குளிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. நீதான் உன் தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி என்ன நடந்துச்சு மாமா? வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்க துப்பு இல்ல. இப்ப வந்து என்னன்னு கேளு. அப்படியே போட்டன்னு வை. இந்த பாரு, இந்த வீட்டில் ஆம்பளைங்க என்ன பண்ணும், பொம்பளைங்க என்ன பண்ணுன்றதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. அது என்னன்னு இந்த வீட்டு பொம்பளைங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. காலை சுத்தி வர கர்ணாவை இன்னைக்கு எனக்கு சரிக்கு சம உட்கார வச்சிருக்க. இந்த வீட்டுக்கு நீ புதுசுன்றதுனால உன்னை ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இனி ஏதாவது வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ மட்டும் இல்லை, இந்த வீட்டில் உள்ள எல்லா பொம்பளைங்களும் அதுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கணும். புரியுதா? புரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. போனாவும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். எப்படியாவது அவளை மட்டுமாவது இந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி விட்டுறணும். ஏய், என்ன பார்வை? உங்க அம்மா இவளை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்களை தொட்டு தொட்டு பேசுறா. இதுதான் உங்க வீட்டுல பொண்ணுங்களை வளர்க்குற லட்சணமா? இதெல்லாம் கேட்க மாட்டா? நான் என்னன்னு பார்த்து அவகிட்ட சொல்றேங்க. கர்ணா உன் தங்கச்சியை கட்டுறானா இல்லையோ, ஆனா உன் தங்கச்சி இனிமேட்டு எல்லாரும் முன்னாடி இப்படி நடந்துக்க கூடாது. இத சொல்லி நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சனா உனக்கு நல்லது. இல்ல நடக்கிறதே வேற.